ஃப்ரெண்டு அந்த டீச்சருக்கு இன்னொரு பையன் இருக்கானா? ஆ இருக்கானே இன்னொரு பையன். அப்போ டெஃபினட்டா அவனோட கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரி. ஒரு வாரம் கிராமத்துல எல்லா சொந்தக்காரங்களோட தான் இருந்தேன். ஆனா ஏதோ தனியா இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங். உன் பக்கத்துல இருக்கும்போதுதான் மனசுக்கு ரொம்ப எதமா ஆறுதலா இருக்கு ராதிகா. அப்படியா? எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கோ. ஆனா நான் உண்மையா சொல்றேன். அது எப்படின்னு எனக்கு சரியா வார்த்தையில சொல்ல முடியல. ஆனா நீ இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பலம். ப்ளீஸ், நீ எப்பவும் என் கூட இரு. கூட தானே இருக்கேன். எங்க போயிட போறேன்? ஐயோ மறந்துட்டேன். ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இப்படி பேசிட்டே இரு, அதுவே போதும். சரி. சரியா க்ளோஸ் பண்ண ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன். கல்யாணத்துக்கு கூட 1 வீக் லீவ் போட மாட்டியா சரியா? நான் தான் லீவ் போட்டேன்ல. 2 கல்யாணம் முடியறதுக்கே 10 days ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? போர் அடிக்குது சரியா. மார்னிங்ல இருந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே நான் சரியா ஒர்க் பண்ணல ஜெனி. நம்ம பிரச்சனை அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப பயங்கரமா வேலை பெண்டிங் ஆயிடுச்சு. ஒரு 1 hour டைம் கொடுக்கறியா? இப்படி ஒர்க் பண்ணிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? அப்போ இனிமே என்ன வேலை செய்யவே விட மாட்ட போல இருக்கே. அப்புறமா செய்யன்னு தானே சொல்றேன். நீ கீழே போ. இனியா இருப்பா, அம்மா இருப்பாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. சரியா? கீழே போனாலே எனக்கு பயமா இருக்கு. பாட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ இப்படியே இங்கேயே உட்காந்துருந்தா எப்படி? அவங்க கூட பேச வேணாமா? நீ போய் பேசினா தானே அவங்க கூட மிங்கிள் ஆக முடியும். போய் பேசு. எனக்கு ஆண்டி பிரச்சனை இல்ல, இனியாவும் பிரச்சனை இல்ல. எழில் சூப்பர், அவன் கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க பாட்டி எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாட்டி அப்படிதான் ஜெனி. அவங்க பேச்சே அப்படிதான் இருக்கும். போக போக சரியாயிடும். போக போக சரியாயிடுமா இல்ல பழகிடுமா? ரெண்டும் தான். அவங்க என்ன சொன்னாலும் நீ சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிற செழியா. ஏய், அவங்க தான் இன்னும் எதுவுமே சொல்லலையே உன்ன. சொல்லவே இல்லையா? அத பண்ணு, இத பண்ணு, இப்படி இரு, அப்படி இருன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. வீட்ல வயசானவங்க இருந்தா இப்படிதானே ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வேணா போய் தாத்தா கிட்ட பேசிப்பாரு. செம்ம ஜாலியா பேசுவாரு. பயங்கர காமெடியா இருக்கும் அவர் பேசுறத கேட்டாலே. நீ போய் அவர்கிட்ட பேசிப்பாரு. உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சரி, போய் பாக்குறேன். சரியா, நீயும் வாயே. ஏய், சும்மா ஜாலியா பேசு ஜெனி, பயப்படாத. எல்லாருமே நல்லா பேசுறவங்க தான், உனக்கே தெரியும்ல. பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களே சில சமயங்கள்ல செம்ம ஜாலியா பேசுவாங்க. பாட்டி ஜாலியா? போய் பாக்குறேன். நான் வரதுக்குள்ள இந்த வர்க் எல்லாம் முடிச்சு வச்சிரு. சரியா? முடிச்சிடலாமே. என்னது? அப்படியா சொன்னா? நீ சும்மா விட்டியா? அந்த இடத்துல நான் இருந்தா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் சும்மா விடக்கூடாது, அப்பப்ப கண்டிக்கணும். இப்படியே நீ லூசுல விட்டன்னா பின்னாடி நீ ரொம்ப சிரமப்படுவ. நான் சொல்றத கேளு. என்கிட்ட எல்லாம் இப்படி யாரும் வச்சுக்க முடியாது, தெரியுமா? என்ன புரியுதா? என்ன நீ இத கூடவா சமாளிக்க முடியல? ஏய், என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? கீழே பாட்டி நிக்கிறாங்க செழியா. படிக்கட்டுல இறங்குறதுக்கே பயமா இருக்கு. பாட்டி எப்பவும் வீட்ல தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு பயந்து கீழே போகாம இருப்பியா? செழியா, ப்ளீஸ் நீ வேலை கூட பாரு. நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். ஆனா என்ன கீழே மட்டும் போன்னு தயவு செஞ்சு சொல்லிடாது, சரியா? பாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? பார்த்து பண்ணு.
ம்ஹும். அக்கா நான் கிளம்பட்டுமா? ஏய் இரு, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போ. வீட்ல தோசை மாவு சோறெல்லாம் இருக்குக்கா, போதும். ஏய் இரு. எங்க அவ எங்க? எவம்மா? அதான் நம்ம செழியம் பொண்டாட்டி. அவ மேல இருப்பா அத்தை. செல்வி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. எதுக்குமா? சொல்றத செய். சரி இருங்கம்மா, போறேன். நீ என்ன செய்யற? ஆ, குருமா வைக்கிறேன் அத்தை. பாக்கியா, நீ இப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? அது சரி. அத்தை, நீங்களா சொல்றது? நான் தான் சொல்றேன். அக்கா வெளியே மழை பெய்யுதான்னு பாருக்கா. ஏய், நான் தான் அவளை கூட்டிட்டு வர சொன்னேன்ல, நீ இன்னும் போலியா? இந்த போறேம்மா, போறேன். ம். பாக்கியா, காரம் கொஞ்சம் கம்மியா போடு. ஜெனி, ஜெனி, ஜெனி. செழியா, ம்? இது செல்வி அக்காவோட வாய்ஸ் தானே? ஆமா. அவங்க எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? என்ன கேட்டா? போய் பாரு. ஜெனி கொஞ்சம் சீக்கிரம் வா. தோ வரேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜெனி என்னக்கா? ஒரு நிமிஷம் கீழே வாயேன். தோ வரேன். என்னக்கா? உன்னை பாட்டி கூப்பிடுறாங்க. பாட்டியா? ஆமா. எதுக்கு கூப்பிடுறாங்க? எதுக்குன்னு தெரியல, அங்க வந்து என்னன்னு கேளுவா. ஐயோ. பாட்டி, ம். அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? பாட்டு கேட்டுட்டு இருந்த பாட்டி. பாட்டு கேட்கறது நல்லது, வேலை செய்யறது அதை விட ரொம்ப நல்லது. பாக்கியா குருமா வச்சிட்டா, நீ சப்பாத்தி பண்ணிடுறியா? உன்னதாமா? ம். அத்தை, நான் பண்றேன், விடுங்க. பாவம், நீ ஏன் கஷ்டப்படுற? இன்னைக்கு புது மருமக சமைக்கட்டும், அவ சமைக்கிறத சாப்பிடுவோம். இப்போவே நேரம் ஆயிடுச்சு அத்தை. 7 தானே ஆகுது, சாப்பிடறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. சரி, எல்லாருக்கும் சப்பாத்தி பண்ணிடு, ஒன்னையும் சேர்த்து 8 பேரு. மா, அப்ப நான் என்ன பக்கத்து வீட்டுல போயா சாப்பிடுறது? 9 பேரு பண்ணிடு, சரியா? மொத்தம் எத்தனை சப்பாத்தி பாட்டி? பெருசுனா 30 பண்ணுமா. 30? நீ நல்லா சமைச்சா இன்னும் நிறைய சாப்பிடுவோம். பாக்கியா, நீ வா. அத்தை, நான் கூட நிக்கிறேனே. யாராவது கூட நின்னா எப்படி சமைக்க முடியும்? அது ஒரு மாதிரியா இருக்கும். ஓ மருமக ஃப்ரீயா சமைக்கட்டும், வா. நீ என் கூட வா. நீ போ. அத்தை, என்ன பாத்துட்டு இருக்க? ஆண்டி, சப்பாத்தி எந்த மாவுல செய்வாங்க? கோதுமை மாவா? அது இந்த வீட்ல எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. ம்? சப்பாத்தி மாவா? இதுவாதான் இருக்கும், பாத்துக்கலாம். முப்பது சப்பாத்திய இந்த பாத்திரத்துல ரெடி பண்ண முடியாதே, வேற பாத்திரம் எடுக்கலாம். ஓ, எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியலையே. அப்படியே ஊத்துவோம்.
எவ்ளோ எடுத்துட்டு வந்து ஊத்துறது? குடத்தையே ஊத்திடலாம். அச்சோ, பயமா இருக்கு. ஜீசஸ், எப்படியாவது என்ன காப்பாத்திடுங்க. நான் மாட்டிக்காம எப்படியாவது தப்பிச்சிடணும். ஏங்க பீஷ்மரை போதும். எதிர்த்த அபிமன்யு மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பீஷ்மரை எதிர்த்தானா அபிமன்யு? பீஷ்மரே பெரிய பலசாலி. ஐயோ, அவ சின்ன பொண்ணுங்க, விடுங்க. ஏண்டி, உனக்குத்தான் வரலாறு தெரியாது. பாவம், அந்த பிள்ளைக்காவது வரலாறு தெரியட்டுமே. ம். அம்பை எய்ததால் அங்க என்ன அவன் எட்டி எட்டி பாக்குற? என்னானான்? அந்த பொண்ணு என்ன பாடுபடுதோ. நான் போய் பார்த்துட்டு வரவா? நான் என்ன அவளை சமைக்கவா சொன்னேன்? சப்பாத்தி தானே செய்ய சொன்னேன். அது ஒரு பெரிய வேலையா? நம்ம இனியா கிட்ட சொன்னாலே நல்லா செய்வா. ஆமாமா, ஆனா சொல்லிடாதீங்க. ஆ? ஈஸ்வரி, அவளை அனுப்புனதெல்லாம் சரிதான். ஆனா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா? அதான் நானும் சொல்றேன் மாமா. இனியா அப்பா வந்த உடனே டிஃபன் கேப்பாரு. என்னமோ அவனை பத்தி எனக்கு தெரியாத மாதிரி சொல்ற. நீ பேசாம உக்காரு. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு தான் சுகரு. நேரத்துக்கு சாப்பிடணும், உடம்பு தாங்காது. அதெல்லாம் தாங்கும். நம்ம வெளியே வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் சப்பாத்தி சுடுற சுமல்லே வரலையே. அதான் நானும் யோசிக்கிறேன். என்ன பாக்கியா நீ? 25 வருஷமா சமைக்கிற. கொஞ்சம் உனக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னு பார்த்தா சும்மா இருப்பியா? என்னம்மா உன் அத்தை ஒரேடியா நல்லவளாயிட்டா? ம். கொஞ்ச நேரமாவே அப்படிதான் மாமா. ஆ? இப்படி ஒவ்வொரு வேலையா சொன்னாதான் செய்வா. வேலைக்கும் போக மாட்டா, வீட்டு வேலையும் செய்ய மாட்டான்னா எப்படி? சும்மா பொம்மை மாதிரி இருப்பாளா? ஏய், என்னமோ வந்து 1 மாசம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கிற. அவ வந்து 2 நாள் தானே ஆச்சு. இப்ப நான் என்ன அவளை இந்த வீட்டை தூக்கி தலையில வச்சுக்கவா சொன்னேன்? ஆ? சப்பாத்தி தானே பண்ண சொன்னேன். அதுக்கு ஏன் இப்படி எல்லாரும் ஆர்ப்பாட்டப்படுறீங்க? அத்தை, நேரத்துக்கு சாப்பாடு வரலன்னா எல்லாரும் என் மேல தானே கோவத்தை காட்டுவாங்க. நீ பாவம் பாக்கியா. நான் உனக்காக தான் இதெல்லாம் செய்யறேன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அத்தை, இப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. நெஞ்சு வலியே வந்துரும். அப்படியெல்லாம் சொல்லாத பாக்கியா. ஐயோ முடியல. நீங்க உருகிறதும் பதிலுக்கு அவங்க உருகிறதும், ம். 2 சப்பாத்திக்காக இதெல்லாம் நான் கண் கொண்டு பார்க்கணுமா? ஏய், ஏய், நீ பார்க்க முடியலன்னா போடி. எனக்கு சப்பாத்தி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் சாப்பிட்றீங்களா இல்ல பட்னி கிடக்குறீங்களான்னு நான் பார்க்கணும். அது என்னம்மா, கோதுமாவை பிசைஞ்சு உருட்டி தேய்ச்சா சப்பாத்தி வரப்போகுது. வரும் மாமா. ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்கணுமே. சாஃப்டா இல்லனா உங்க பையனுக்கு பிடிக்காது. எண்ணெய் இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. நெய் தேய்ச்சாதான் அத்தைக்கு பிடிக்கும். செழியனுக்கு சப்பாத்தி வேண்டாம், ஃபுல்கா தான் வேணும். அத்தைக்கு சின்னதா கூட கறி இருக்க கூடாது. இத்தனை இருக்கே. ஏய், சும்மா நொய் நொயின்னுக்கிட்டு. ஏய், எங்க போற? உட்காரு. அத்தை, தண்ணி. தண்ணியா? நான் எடுத்துட்டு வரேன். இனியா, அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கொடு. எடுத்து உங்க அம்மா கிட்ட கொடு.
குடு. இந்த குடி, நல்லா குடி. பாக்கியா, உங்க அத்தைக்கு எப்போவாது தான் உன் மேல பாசம் வரும். இதுதான் நேரம். அனுபவி அனுபவி. ம், இது என் மேல இருக்கிற பாசமா இல்ல ஜெனி மேல இருக்கிற கடுப்பானே எனக்கு புரியல மாமா. நல்லதுக்கு காலமே இல்ல. வேற என்னத்த சொல்றது? ஆ, மா பசிக்குதுமா. அக்கா, ஆ, சமையல் கட்டுல இருந்து சத்தமே வரல. அந்த பொண்ணு வேலையை முடிச்சிருக்குமோ? முடிச்சிருக்குமோ? முடிச்சா வர வேண்டியதானே? க்ளீன் பண்றாளோ இல்லனா சர்ப்ரைஸா வேற ஏதாவது ஐட்டம் பண்றாளோ என்னமோ. ம், ம், சமைச்சிட்டு பின்வாசல் வழியா எங்கேயாவது போயிருக்குமோ? ஆ, எங்கேயாவதா? ஆ, எங்கேயாவதுன்னா அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு ரூமுக்கு போயிருக்குமோ? ம். எதுக்கு இப்படியே ரூமுக்கு போலாம்ல? ஆ, செல்வி, ம், நீ போய் பாரு. ஆ சரிக்கா, இந்தா போய் பார்க்கறேன். டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா இவ்ளோ நேரத்துக்கு கண்டிப்பா சமைச்சு முடிச்சிருப்பா இல்ல அத்தை? ஐயோ மா, இனியா கொஞ்சம் டிவி போடுமா. ம். இன்னுமா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கத்துறீங்க? தண்ணி பத்தலையா? இருங்க வர. ஆ, என்னடி என்னாச்சு? வாக்கா, இங்க வந்து என்னன்னு பாரு. என்ன என்னாச்சு? இருக்கும்? என்னடி? இங்க பாருக்கா. ஐயோ, என்னது? ஆ, என்ன இது? ஐயோ, ஜெனி, என்னம்மா இது? அக்கா சப்பாத்தி எங்கக்கா? மாவை பெசையவே முடியல இனியா. அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, மாவு பிசைஞ்சிருக்க லட்சணத்தை பாருக்கா. ஒரு இடம் தண்ணி ஃபுல்லா ஊத்திருக்கு. சமயக்கட்டையும் இந்த பொண்ணையும் பார்த்தா இவ மாவு பிசைஞ்ச மாதிரி தெரியலையே. மாவு போட்ட கிரைண்டர்ல விழுந்து எந்திரிச்சு வந்த மாதிரிலாம் தெரியுது. என்ன மாவிது? இது தெரியலையா பாட்டி? கோதுமை மாவு. ஆ, இது கோதுமை மாவா? இது மைதா மாவு ஜெனி. ஆ, மைதாவா? சுத்தம். கோதுமைக்கும் மைதாக்குமே வித்தியாசம் தெரியலையா? அப்ப இந்த மாவுல சப்பாத்தி வராதா? ஆ? முதல்ல உன் மேல ஒட்டிருக்க மாவே வருமானு தெரியல. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். பாக்கியா, நீ அப்பவே சொன்ன, உன் அத்தை கேட்கல. உன் பாட்டிக்கு உப்புமாவு கிண்டி கொடு, சாப்பிடுவா. எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி பட்டினி போட்டுட்டீங்களே. போங்க பாட்டி. ஏய், இனியா, உனக்கு கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் வித்தியாசம் தெரியாதா? பாட்டி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உப்பும் சர்க்கரையும் கூட தான் ஒரே மாதிரி இருக்கு. டீயில உப்பு போடுவியா நீ? உப்பு பெருசா இருக்கும்ல. ஏம்மா, தூள் உப்பு சின்னதா தானே இருக்கும். அப்படியா? அக்கா, என்னால முடியலக்கா. மாவுக்கு தான் வித்தியாசம் தெரியல. ஏன் இவ்ளோ மாவு கொட்டி வச்ச? இல்ல பாட்டி, தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான். பாத்திரத்துல மட்டும் பிசைய வேண்டிதானே? ஏன் தலையில உடம்புல எல்லாம் மாவை போட்டிருக்க? உங்க வீட்ல இத கூடவா உனக்கு சொல்லி தரல? உன்ன மாதிரி ஒத்திய பெத்து வச்சுட்டு உன் அப்பா அத்தாளுக்கு என்ன வாயி? திட்டாதீங்க. கேக்கல. அவங்க பாவம் பாட்டி. இப்போ நான் தான் பாவமா?
இப்போ நான் சப்பாத்தி போடவா இல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணவா? இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நானே பண்றேன்னு சொன்னேன் அத்தை. நீங்க தான் கேட்கவே இல்ல. நீ எப்படிப்பட்ட ஒருத்திய செழியனுக்கு கட்டி வச்சிருக்கன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. இன்னும் ஏமா போஸ் குடுக்கற? வா இந்த பக்கம் வா. வா போய் கை காலெல்லாம் கழுவு. இந்த இடத்த இப்படி பண்ணி வச்சிருக்காளே. ஐயோ எப்படி க்ளீன் பண்றது இத? 1 கிலோ மாவு என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு? அக்கா அப்படியே கொடுக்கா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல சினிமா போஸ்டர் ஓட்டுற ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொடுத்துடலாம். ஆ இத வச்சு ஒட்டலாமா? ஆ? அத்தை நீங்க போய் உட்காருங்க அத்தை. உங்களுக்கு ஏற்கனவே லோ சுகர். உங்களுக்கு சுகர் லோ ஆனா கோவம் வரும். போங்க.